வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த வெஹிக்கிளோட ஓப்பன் ரிவ்யூ அண்ட் எதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா கம்பெனிலேருந்து பஞ்ச் ஈவிங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டாட்டாவில் பெட்ரோல் டீசல் நல்ல மூவிங்கில் இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரே ஈவி தாங்க. ஸோ அதனால் ஈவி பக்கம் தான் போகிறாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட டாடா பஞ்சோட ரிவ்யூ வேணுன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காண்டி எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்திருக்கோம். முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஈவி வாங்க போகிறீங்க இல்லை டாடா பஞ்சே வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தாலும் சரி இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டுருங்க. சரி வாங்க உள்ளே போய் வண்டியோட ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வண்டின்னு எடுத்துக்கிட்டாலே பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். ஸோ அந்த வண்டியில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ நம்ம ஒரு வண்டியில் பாசிட்டிவ் மட்டுமே பேச முடியாது. ஸோ அதே மாதிரி தான் ஈவிலையுமேங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஈவியில் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவை முடிச்சுட்டு நீங்கள் போகும்போது கம்பல்சரி பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வாங்கலாம், யார் யாரெல்லாம் வாங்கக்கூடாது, இந்த வண்டியோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, ஸோ எல்லாத்தையுமே கிளியராக நீங்கள் புரிஞ்சுட்டு தான் போவீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த வண்டி நம்ம பேசினாலும் அதோட டிசைனை பற்றி தான் பேசுவோம். ஸோ டிசைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாடா பஞ்சில் பெட்ரோல் டீசல் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது டிசைன் பார்த்தீங்கன்னா அந்தளவு ஒன்றும் சேஞ்சஸ் இருக்காது ஈவியை பொறுத்தளவுக்கு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிசைன், ஒரு சிமிலரான டிசைன், ஒரு ஹேட்ச் பேக்கு, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிட்டிக்குள்ளே கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வண்டியை எடுத்துகிட்டு போய்க்கலாம். வண்டி பார்த்தீங்கன்னா ஹேட்ச் பேக்கு, ஆனால் எஸ்யூவின்ற மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெய்ஜாண்டிக்கான வண்டி மாதிரி தெரியும், ஆனால் ஜெய்ஜாண்டி வண்டி கிடையாது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து பக்காவாக இருக்குங்க. ஸோ ஈவி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கிரில் ஆகட்டும் அண்டு டிஆர்எல் லைட்ஸ் ஆகட்டும் எல்லாமே அப்படியே பார்க்க லுக்கே பயங்கரமாக இருக்கும். ஒரு டிசைனை பார்த்து நாங்கள் கார் வாங்க போகிறேன்ப்பா எனக்கு ஈவி வேணுன்றவங்களுக்கு டிசைன் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குங்க. ஈவியை பொறுத்தளவுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஈவி எடுக்கிறப்போ முக்கியமாக, அதாவது நம்ம பெட்ரோல் டீசல் வண்டி எடுக்கிறப்போ என்ன பேசுகிறோம், அதோட மைலேஜ் என்ன, மைலேஜ் என்ன, மைலேஜ் என்ன. ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னா ஈவிலையும் நம்ம இதை செகண்ட் ஆப்ஷனை வச்சு முதல்ல பேசி முடிச்சிடலாம். ஈவியில் பார்த்தீங்கன்னா அதாவது டாடா பஞ்ச் ஈவியில் மொத்தம் உங்களுக்கு 2 பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குங்க. 25 கிலோவாட், 35 கிலோவாட். ஸோ ஸ்மால் பேட்டரி, பிக் பேட்டரின்ற மாதிரி அதாவது நிறைய நேம் இருக்குதுக்கு, நிறைய நேம்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் போட்டு குழப்பிக்க வேணாம். ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி பெரிய பேட்டரி, சின்ன பேட்டரி அந்த மாதிரி மட்டும் வச்சுக்குவோம். 25, 35 கிலோவாட்ஸ் இருக்குங்க. ஸோ 25 கிலோவாட்ஸோட ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 315 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜிங்ல போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதே 35 கிலோவாட்ஸ் பெரிய பேட்டரியோடது பார்த்தீங்கன்னா 421 கிலோமீட்டர் போகுன்ற மாதிரி சொல்றாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் கிலோமீட்டர் பெஸ்ட் ரேஞ்சுன்னு சொல்லுவேன் ஈவியை கம்பேர் பண்ணும்போது. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 25 கிலோவாட்டே வாங்குறீங்க அப்படின்னா 321ன்றது ஒரு 300 கிலோமீட்டர் கிடைக்குதுனாலுமே உங்களுக்கு ரொம்பவே நல்லது தாங்க. ஸோ ரேஞ்சை பொறுத்தளவுக்கு ஒரு டீசென்ட்னு சொல்ல முடியாது, ரொம்பவே பக்காவான ரேஞ்சு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாடா பஞ்ச் ஈவியில் கிடைக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காரை யார் பார்த்தீங்கன்னா அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவா? ஒன்று வண்டி பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போதைக்கு எதுவுமே ஓட்ட தெரியாது. எனக்கு வந்து மேனுவல் பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணி டிரைவிங் கிளாஸ்லாம் போய் எனக்கு வரல, எனக்கு மேனுவல் ஓட்ட முடியாது. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்கும் எனக்கு பிடிக்கல. ஸோ எனக்கு வந்து சைலண்ட்டாக இருக்கணும், எனக்கு வந்து ரொம்ப சவுண்டெல்லாம் வரக்கூடாது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான பிக்கப் இருக்கணும், டீசெண்டான டார்க் இருக்கணும் அப்படின்னா ஸோ அவங்களுக்குலாம் டாடா பஞ்சிலேருந்து ஈவி வெஹிக்கிளை பொறுத்தளவுக்கு பேசிக்காகவே அதோட பிக்கப் சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்கள் இப்போ ஒரு கியர் சேஞ்ச் பண்ணணும், ஃபர்ஸ்ட் கியரை போடணும், செகண்ட் கியரை போடணும், தேர்ட் கியரை போடணுன்ற மாதிரி அவசியம் இருக்காது. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஓட்டுற அதே ஃபீலிங் தான் இருக்கும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்டான டார்க் கிடைக்கும். நீங்கள் ஆக்சிலேட்டரை ப்ரெஸ் பண்ணுறீங்களா சடனாக வண்டி போகும், மெதுவாக ஏற்றி அந்த மாதிரி இருக்காது. நிறைய பேர் ஈவி எடுக்காததுக்கு ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்டேஷன் கிடையாது, என்னால் சார்ஜ் பண்ண முடியாது, ஒரு லாங் டிரைவ் போகிறேன் அப்படின்னா என்னால் ஒழுங்காக பிளான் பண்ணி போக முடியல, இதுதான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கனால நீங்கள் டிசியில் டைரக்ட் கரண்ட்டில் 10%லேருந்து 80%க்குள்ள 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான். நம்ம ஃபோனை 1 மணி நேரத்தில் எப்படி சார்ஜ் பண்ணால் 1 மணி நேரத்தில் உங்களுக்கு ஏறிடுதோ ஸோ அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு ஈவி ஸ்டேஷனை பார்த்துட்டீங்க, ஸோ பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வரதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஏறிடும். ஸோ சார்ஜிங்கை பற்றி பிரச்சனை கிடையாது, பட் சார்ஜிங் ஸ்டேஷனை பற்றி பிரச்சனைகள் இன்னும் இருக்கத்தான் செய்யுது. ஸோ அதிக அளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சார்ஜிங் ஸ்டேஷன் வரல. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறையா கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குங்க. வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ், அதாவது ஈவியை பொறுத்தளவுக்கு நிறைய பேர் விருப்பப்படுறது ஃபியூச்சர்ஸ் தாங்க. ஸோ உள்ளுக்குள்ள நம்மளுக்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கிடைக்குது அப்படின்னா 10.25 இன்ச்சில் உங்களுக்கு டச்
டச் ஸ்கிரீன் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா காரோடய உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. நீங்கள் வெளியே வந்து ஆண்ட்ராய்ட் மாட்டணுன்ற மாதிரி அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் அதோட ஆடியோ குவாலிட்டி ஆகட்டும், வீடியோ குவாலிட்டி ஆகட்டும், நீங்கள் வெளியே வந்து ஒரு 10Kலேருந்து 15K வரைக்கும் என்ன அளவுக்கு நீங்கள் ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா போடுவீங்களோ, ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எல்லாமே பியூராக டிஜிட்டலில் தான் வருது. ஸோ உங்களுக்கு அது ஒரு ரொம்பவே பெனிஃபிட் தாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இன்பில்டாகவே 360 டிகிரி கேமரா வந்துறனால உங்களுக்கு காரை சுற்றி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ டிரைவிங் பண்ணுறீங்க, புதுசாக தான் இப்போ தான் டிரைவிங் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரோட்டை பார்த்து ஓட்டுறதோட ஸ்க்ரீனை பார்த்து ஓட்டிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வண்டியில் உங்களுக்கு சேஃப்டி அப்படின்னும் போது உங்களுக்கு 4 ஸ்டார் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு 4 ஏர் பேக் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் கொடுத்துறாங்க. ஸோ ஈவியில் 4 ஏர் பேக்கும் போது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு நார்மலாக எப்பயும் வர மாதிரி ஏபிஎஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக தாங்க இருக்குது. ஸோ அடுத்ததாக இந்த வண்டியோட ப்ரைஸு. ஸோ இந்தியாவில் இந்த வண்டியோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to 14 lakhsங்க. ஸோ 10 to 14 lakhs நான் போட்டு பெட்ரோல் ஆர் டீசல் கார் வாங்க போகிறேன், எனக்கு வந்து அது இதுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுக்கு லாங் டைமாக பார்க்கும்போது ஈவி வந்து பெஸ்ட்டு. இப்போ ஈவி தான் ஃபியூச்சர்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் உண்மை. பட் இருந்தாலுமே உங்களுக்கு பெட்ரோல் கார் டீசல் கார் அது வேற ரகம். ஸோ அதோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸும் சரி, அதோட பர்ஃபார்மன்ஸும் சரி, அது வேற. பட் இருந்தாலும் நான் வந்து ரெண்டுக்கும் போட்டி அந்த மாதிரி பேச வரல. ஸோ அதுவா இதுவா அப்படிங்கும்போது ஒரு சான்ஸ் பார்த்தீங்கன்னா ஈவிக்கு கொடுக்கலாம். ஸோ 10 to 14 lakhsங்கும் போது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு லாங் ரேஞ்சுங்கும் போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பெட்ரோல் ஆர் டீசல் காரில் 1 கிலோமீட்டர் போகிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7 ரூபாயிலிருந்து 8 ரூபாய் வரைக்கும் செலவாகும். இதே நீங்கள் ஈவியில் 1 கிலோமீட்டர் போகிறீங்க அப்படின்னா 1 ரூபாயிலிருந்து ஒரு 1 ரூபா 50 பைசா அந்த ரேஞ்சு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 6 மடங்கு கம்மியாக கிடைக்கும் போது நீங்கள் ஏன் பெட்ரோல் டீசல் பக்கம் போகணும்? ஸோ ஈவி பக்கம் போகலாம்ல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவி பெஸ்ட்டு, ஈவி ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரியே நான் சொல்கிறேன். ஸோ ஓவராலாக இந்த வண்டியில் இருக்க பேசிக்கான ஃபியூச்சரும் சரி, ஒரு கொஞ்சம் நல்ல ஃபியூச்சரும் சரி, எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பேசியாச்சு. வண்டி யார் யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்தலாம். எனக்கு வந்து டிசைன் நல்லா இருக்கணும்ப்பா, சேஃப்டி ஃபியூச்சர்ஸ்லாம் வேணும். எனக்கு முக்கியமாக நான் ஈவியில் தான் வாங்க போகிறேன், எனக்கு ஈவியில் ஒரு ஹேட்ச்பேக்கு நல்ல வண்டி வேணும், ஒரு நம்பகத்தனமான வண்டி வேணும், ரொம்ப பில்டு குவாலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா பஞ்ச் தாராளமாக நீங்கள் போகலாம். எந்த ஒரு பஞ்சாயத்து இருக்காது. ஸோ அதே மாதிரி இந்த வண்டி யார் யாருக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் டிரைவ் பண்ணுறவங்களுக்கு, அதாவது நான் லாங் ட்ரிப் போகிறேன்ப்பா, எனக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா ஈவி வேணுன்றவங்களுக்கு, ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செட் ஆகாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வண்டியோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டர், 350 கிலோமீட்டர், 400 கிலோமீட்டர் வரைக்கும் இருந்தாலுமே ஸோ உங்களுக்கு சார்ஜிங் ஸ்டேஷன்றது கரெக்டாக இருக்கணுங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் போகிற இடத்துல சார்ஜிங் ஸ்டேஷன்லாம் பிளான் பண்ணி போகிறீங்க அப்படின்னா பெஸ்ட்டு, அல்டிமேட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுற காரணம் என்னன்னா, இதோட இனிஷியல் ப்ரைஸே 10 lakhs to 14 lakhsங்கும் போது ஸோ ஒரு 6 லட்ச ரூபாயிலேருந்து 6 லட்ச ரூபாய்க்குள்ள எனக்கு ஒரு பெட்ரோல் ஆகட்டும் டீசல் ஆகட்டும் ஒரு நல்ல வண்டி, அதாவது மாருதி சுசுகிலாம் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஷிஃப்டே பேஸ் வேரியண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 6 லட்ச ரூபான்ற போது உங்களுக்கு கிடைச்சிருது. ஸோ அப்படின்னா நான் ஏன் அதுக்கு போயிடுவேன்ல அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. எனக்கு ப்ரைஸ்லாம் கவலை கிடையாது. ஆனால் எனக்கு வந்து வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஈவியில் தான் வேணும், அது ஒரு ஹேட்ச்பேக்காக தான் வேணும். வண்டி பார்த்தீங்கன்னா லுக்காக இருக்கணும், அது ஒரு நண்பகத்தன்மையான ஒரு பிராண்டில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் டாடா பஞ்ச் ஈவியில் போகலாம். ஸோ இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு இந்த வண்டி யார் யார் வாங்கலாம், யார் யார் வாங்கக்கூடாது, அதோட பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இந்த வண்டியோட ரேஞ்ச் என்ன, இந்த வண்டியோட பேட்டரி என்ன, எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பேசியாச்சு. இந்த வீடியோவில் இருந்து இந்த வண்டி யார் யார் வாங்கலாம், யார் யார் வாங்கக்கூடாது, நீங்கள் இந்த வண்டி வாங்கலாமா வாங்க வேணாமான்ற ஒரு கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கிடைச்சிருக்கும். ஸோ இதே மாதிரி அடுத்து எந்த வண்டி பற்றி பேசலாம் அப்படின்றத நீங்களே சூஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் கம்பல்சரி அந்த வண்டியை எடுத்து அந்த வண்டியோட ஒரு ஓப்பன் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுப்போம். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டிங்கன்னா நான் போகிற வீடியோ எல்லாமே ஃபர்ஸ்ட் அண்ட் இன்ஸ்டா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் மக்களே. லவ் யூ கைஸ். பாய். அடுத்து போகிற வீடியோவில் பார்க்கலாம்.